இந்த வீடியோவில் கோர்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் லைவ் சைட்டு. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீட் பிஜின்னு மட்டும் ஒரே ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி இன்னொரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம டேட்டாவெலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொஸ்டின் பேங்க் வந்து எம்சிக்யூ பேட்டர்ன் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி அதில் ஃபர்தர் ஆட் பண்ண போகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா எம்எஸ் எல்எம்எஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் போய் என்ன பண்ணுங்கன்னா கோர்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரே ஒரு கோர்ஸ் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் நியூ போஸ்ட் ஒன்று உண்டு. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அதோட கோர்ஸோட நேம் கேட்கும். இப்போ கோர்ஸோட நேம் நான் என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு என்ன வைக்கிறேன்னா எஃப்எம்ஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் நேம் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதுவே ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேட்டகரி தான் இருக்குது, நீட் பிஜி மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இன்னொரு கேட்டகரி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன கேட்டகரி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கனை இது பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கனை ஆட் பண்ணி எஃப்எம்ஜிங்கிறத இது பண்ணிக்கோங்க. இது பண்ணி பேரண்ட் கேட்டகரியா இல்லை என்ன இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேரண்ட் கேட்டகரியா இல்லை இதுவாக என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நீட்டுக்கு கீழே இது ஒரு சப் கேட்டகரி மாதிரி வரும். இல்லை இது எஃப்எம்ஜிங்கிற ஒரு பேரண்ட் இதான் ஒரு மெயின் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேரண்ட் கேட்டகரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆடியோ கேட்டகரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா கோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கோர்ஸோட கேட்டகரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிரியேட் ஆனதுக்கப்புறமா அந்த கோர்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஃப்எம்ஜின்னு போட்டுக்கிறேன். ஸோ எஃப்எம்ஜின்னு போட்டோம் அப்படின்னா வந்து இதில் சம் ஆஃப் இமேஜ் ஏதாவது ஒரு ஷோ ஆகும். நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் வந்து இப்போதைக்கு நான் டெம்பரரியாக என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இமேஜை போடும்போது நல்லா குவாலிட்டியான இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அது வந்து சைட் வந்து பார்க்க லுக்காக இருக்கும். அதில் எப்போவுமே என்ன பண்ணுங்கள் ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது குவாலிட்டியான இமேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் எஃப்எம் இது வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த இமேஜ் டைப் வந்து வேறு மாதிரி இருந்து அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை வந்து நீங்கள் வேறு எக்ஸ்டென்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. வெப்பி டு பிஎன்ஜி நீங்கள் என்ன பண்ணலாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில டைப்பில் வந்து இந்த ஃபார்மெட் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேறு இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 செகண்ட். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணி டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ கன்வெர்ட் டு பிஎன்ஜி நான் போட்டுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாயிரும். இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கோர்ஸ் பில்டரில் போய் என்ன பண்ணிக்கோங்க அப்லோட் அண்ட் இமேஜ் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படியே ட்ராக் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா கிரியேட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதில் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கோர்ஸ் நேம் கொடுத்துருக்கோம், கேட்டகரி கொடுத்துருக்கோம், கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ கிரியேட் கொடுத்தப்பறம் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மெயினான டேட்டாக்குள்ளே வந்திருக்கும். இப்போ இதில் என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ லெசன் ஆர் சர்ச் மெட்டீரியல் கேட்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லெசன் இடத்துல வந்து நீங்கள் வந்து இப்போ கோர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வீடியோ லெசன்ஸ் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸில் வந்து யூடியூப் வீடியோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டு அந்த லிங்க் கொடுப்பாங்க. இல்லை வந்து அவங்களே தனியாக ஒரு யூடியூப் தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் அவங்க கொடுத்துக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் லெசன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் லெசன் அவங்க என்ன பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே இல்லை வந்து நீங்கள் வேறு என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து குயிஸ் எம்சிக்யூ பட்டன் நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம். ஸோ குயிஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன ஆயிரும் குயிஸ் கிரியேட் ஆயிரும். இதில் வந்து குயிஸோட நேம். ஸோ குயிஸோட நேம் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா எஃப்எம்ஜி ஏதாவது சம்திங் நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா கிரியேட்டிவ் கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குயிஸோட டெஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் அதை பற்றி நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் ப்ரீஃபாக கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். அப்புறம் குயிஸோட டியூரேஷன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். அப்புறம் ரேண்டமைஸ் கொஸ்டின் தான் அதுக்கேற்ற மாதிரி ஷஃபிள் ஆகி உங்களுக்கு காட்டும். ஷோ கரெக்ட் ஆன்சர்னா அவங்க ஒவ்வொரு டைம் வந்து அந்த ஆன்சரை பண்ணப்போனா உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஷோ பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் டைம் செட் பண்ணால் டைம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னென்னா வந்து ஓகே இது கூட உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ வந்து இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுறேன் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் என்ன பண்ணிக்கலாம் குயிஸ் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் ஆகிறப்ப என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டினில் வந்து சிங்கிள் சாய்ஸா இல்லை மல்டிபிள் சாய்ஸா இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லை இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் மேக்ஸிமம் நம்ம எல்லாம் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவில் தான் இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் அப்போ என்ன பண்ணிங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் தான் அதை கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டெம்பரரியாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்டர் கொஸ்டினில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா
இப்போ என்ன பண்ணுறேன்னா அமேசான் ஃபவுண்டர். ஸோ அமேசான் ஃபவுண்டர்னு போட்டுக்கிறேன். போட்டியில் என்ன பண்ணிக்கிறேன்னா கேட்டகரியை வந்து இது எந்த கேட்டகரியில் வருங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டகரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு புதுசு நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப்எம்ஜின்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் கேட்டகரி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணிக்கலாம், ஸோ மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர் வந்து இதில் நம்பர் ஆஃப் ஆன்சர். இப்போ ஆக்சுவலாக இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பீசோஸ் தான் இதோட ஃபவுண்டர். இப்போ என்ன பண்ணுறது, கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணி ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அடுத்த ஆன்சர் மொத்தம் 4 ஆன்சர் கொடுத்துக்கலாம், 3 ஆன்சர் கொடுத்துக்கலாம், இல்லை எத்தனை நாளும் கொடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ அடுத்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன் லாரி பேஜ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சுந்தர் பிச்சை, ஏதாவது 4 நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம எல்லா கொஸ்டினும் 4 நேம் தான் இருக்கும், அதனால் என்ன பண்ணிக்கோங்க 4 நேம் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் எலான் மஸ்க் இருக்காங்கன்னா பில் கேட்ஸே போட்டுக்கலாம். ஓகே, பில் கேட்ஸ்னு போட்டு இந்த இடத்துல கூட நம்ம எதாவது எடிட் பண்ண கூட என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாரி பேஜுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் 4 ஆட் பண்ணிட்டேன். 4 ஆட் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் இது கரெக்ட் ஆன்சராக என்ன பண்ணிங்க, நான் இங்கே டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் இதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ஆன்சர். இந்த கரெக்டான ஆன்சருக்கு ஏதாவது எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஆட் எக்ஸ்பிளேஷனில் போய் ஏதாவது சம்திங் திஸ் இஸ் அ டெஸ்கிரிப்ஷன் ஏதாவது சம்திங் வாட் ஏதாவது கொடுத்துக்கலாம். அந்த ஆன்சருக்கு வந்து ஒரு டெஃபனிஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் நீங்கள் ஆட் பண்ண நினச்சி என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்து நீங்கள் அடுத்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் அடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுற என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷன். இப்போ நீங்கள் இது வந்து ஒரு செக்ஷன் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த செக்ஷனில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஆடியோ லெசன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏதாவது வீடியோ லெசன் இல்லை டெக்ஸ்ட் லெசன் எதாவது ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்த லெசனில் நீங்கள் குயிஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் இருக்கட்டும். அப்புறம் ட்ரிப். ஸோ ட்ரிப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் ஃப்ரீ பிளான்லாம் கிடையாது, நம்ம அடிஷ்னலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை இப்போதைக்கு அது ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு நமக்கு இது வேண்டாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செலக்ட் லெவலில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து யாரெல்லாம் எடுக்கலாங்கிற மாதிரி இருக்கும். பிகினர் இந்த கோர்ஸ் வந்து எடுக்கலாமா, இல்லை இன்டர்மீடியட்டா, இல்லை அட்வான்ஸ்டா, எந்த லெவலில் இருக்கிறவங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் பிகினரே கொடுத்துக்கோங்க. ஸோ பிகினராலே இந்த கோர்ஸ் வந்து ஆட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் கோர்ஸோட டியூரேஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 month போடுவாங்க. வீடியோ டியூரேஷன் வந்து இருந்ததுன்னா போடுவாங்க. திஸ் இஸ் த டெமோ ஏதாவது போடுவாங்க. ஸோ போட்டு கோர்ஸோட டெஸ்கிரிப்ஷன் ஏதாவது சம்திங் ஆட் பண்ணிட்டு கோர்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து ஏதாவது சம்திங் ஹார்ட் ஏதாவது கொடுத்துவாங்க. கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்படிக்கலாம். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். கோர்ஸ் வியூஸ் வந்து ஏதாவது நீங்கள் டூப்ளிகேட்டாக போனால் போட்டுக்கலாம். அப்புறம் சேவ் கொடுத்துவாங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ரைஸிங் வந்துருக்கு. ஸோ ப்ரைஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 time பர்ச்சேஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். 1 time பர்ச்சேஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நான் 250 கொடுத்துக்கிறேன். சேல் ப்ரைஸில் வந்து ஒரு 200 கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, இதே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு அடுத்து வந்து FAQல வந்து நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஏதாவது கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா வந்து the course is lifetime access இந்த கோர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நோன்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் ஆட் நியூ கொஸ்டின் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் ஆட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக். ஸோ நோட்டீஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ நோட்டீஸில் என்ன வரும் அப்படின்னு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அஸ்வந்தான்னு இதை போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேட்டா சம்திங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்துருங்க. நோட்டீஸ் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இது ஒரே கோர்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நீட் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ண எனக்கு என்ன வருதுன்னா இந்த நீட் PG1 இந்த கோர்ஸ் வருது. இப்போ இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு டிராஃப்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் பப்ளிஷ் எடுத்து விட்டுருவாங்க. ஸோ பப்ளிஷ் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆயிரும், அது பப்ளிஷ்ட் ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ஸ் ஒன் செகண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து நமக்கு 2 கோர்ஸ் கிடச்சிச்சு. இப்போ இது ஒன்று 2 இது நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து கோர்ஸ் ஆக்சுவலாக யாருமே என்ரோல் பண்ணவே இல்லை. இப்போ வந்து நம்ம பட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இத்தனை பேர் என்ரோல் பண்ணிக்கங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் காமிச்சிக்கலாம்.
இப்போ நிறைய வெப்சைட் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் என்ரோல் ஆயிருக்காங்கிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸ் 0 ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்குது. இந்த மாதிரி அப்போ என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளே என்ன பண்ணிக்கலாம் மேனுவலாக நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் கரிக்குலமில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம். அவங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும்னா எனேபிள் ஆயிரும். ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீ அகைன் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஹோம் பேஜ் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹோம் பேஜ் எந்த வருமா இப்போ ஏதாவது கோர்ஸ் நீங்கள் எடிட் பண்ண நினச்சிக்க கூட என்ன பண்ணிக்கலாம் அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ WSM கோர்சஸ் போய்க்கோங்க. ஸோ கோர்சஸ்க்கு இந்த கோர்ஸ் எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் வித் கோர்ஸ் பில்டர். கோர்ஸ் பில்டர் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அப்படியே இது வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது அடிஷனல் நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இதில் போய் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிட்டு அவங்க ஒன்ஸ் அந்த இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஏதாவது ப்ரைஸ் ஏதாவது நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் 200 இருக்குது. நம்ம ஏதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 150 கொடுக்கணும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம 150 இது பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் ஸோ இங்கே வந்து 150 ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபர்தர் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.